சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு என்ன சோசியல் ஸ்ட்ரக்சர்? வெங்காயம் இருக்கு, ஜாதி தான் சோசியல் ஸ்ட்ரக்சர். வர்ணாசிரமம். பெரியார் என்ன செஞ்சாரு, அம்பேத்கர் என்ன செஞ்சாங்க, சுக்குநூறா உடைக்கிறத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. அம்பேத்கரோட மொத்த வால்யூம் எடுத்துக்கோ, பெரியாருடைய மொத்த ஸ்பீச்சுமே இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை கேள்விக்கு உட்படுத்துறது தான் அவங்களுடைய வேலையே. அதுதான் அவங்க பிறந்தது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செயலை செய்யறது கூட ஒரு தேச குற்றமாக, ஒரு தீவிரவாதமாக, எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான சொற்களை தான் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இல்ல இப்ப எக்கனாமி டீஸ்டபிளைசிங் எக்கனாமின்றாங்க. அப்ப மத்திய அரசு ஊழியர்கள் நாளைக்கு ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டா அவங்க வந்து தீவிரவாதிகளா? அது அந்த பேட்டர்ன் தான். இப்ப இடதுசாரிகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை? அதாவது தேசியமயமாக்கணும் அப்படிங்கிறது. அது எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்கக்கூடிய விஷயம் தான், பேஸ. அதை அவங்க எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதுல வந்து சில வித்ட்ரா பண்ணிருக்காங்க. வித்ட்ரா பண்ணிட்டு என்ன கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்னா, யுஏபிஏ சட்டம் தீவிரவாதத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கு பாத்தீங்களா? அது ஐபிசிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பேர் ஐபிசி கிடையாது, வேற பேரு. இப்போ சிறப்பு சட்டம் தீவிரவாதம் என்னன்னு சொல்லுதோ அதை பொது சட்டத்துக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு ஒண்ணு.